மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 46 மற்றும் 47வது வசனங்களை வாசித்து பார்ப்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்கிறார்கள். லூக்கா முதலாவது அதிகாரத்தில் உள்ள மரியாளின் துதிப்பாடல் எனக்கு பிடித்த வேதாகம பகுதிகளில் ஒன்றாகும் என்று நான்சி சொல்கிறார்கள். மரியாள் ஒரு இளம் பெண்ணாக, படிக்காத, ஒரு கல்வியறிவே இல்லாத பெண்ணாக இருந்தாலும் அவள் தேவனுடைய வார்த்தையை தெரிந்த ஒரு பெண்ணாக காணப்பட்டாள் என்பது குறிப்பிடத்தக்கது. கொஞ்சம் வசனங்களினால் ஆன மரியாளின் பாடலில் 15 பழைய ஏற்பாட்டின் குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். அவள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்தவளாக மாத்திரமல்ல, அதை நேசிக்கிறவளாகவும் காணப்பட்டாள். அவள் கர்த்தரிடம் ஜெபித்து துதித்து பேசத்தக்கதாக வாயை திறந்த போது வெளியே வந்தது வேத வசனங்கள் தான். நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறையில் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயங்களும் தேவனுடைய வார்த்தையால் நிறையப்பட்டு நாம் அதில் ஊறினவர்களாக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும், அதில் வாழ வேண்டும், அதை சுவாசிக்க வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போக வேண்டும், தேவனுடைய வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். நாம் இயேசுவை தேடுவதில் இது ஒரு முக்கியமான பகுதி என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை தேடுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் மரியாளை போல் உம்முடைய வார்த்தைகளில் ஊறின பிள்ளைகளாய் இருப்பதன் மூலம் எங்கள் பேச்சு உம்முடைய வார்த்தைகளால் நிறைந்ததாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது 8th டிசம்பர் 2021 நான்சி டீமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.